உலகெங்கும் வாழும் நண்பர்களே வணக்கம். மிகுந்த எதிர்பார்ப்புடன் 2026 பிறக்கப் போகிறது. கல்வி, உத்தியோகம், தொழில் உள்ளிட்ட பலவற்றுக்காக மக்கள் 2026 புத்தாண்டை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த புத்தாண்டில் துலாம் ராசிக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இந்த ஜோதிட கட்டுரையில் விரிவாக பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள் அல்லது விசாகம் நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள் ஆகியவற்றில் பிறந்தவர்கள் துலாம் ராசியில் வருவார்கள். இந்த ராசியின் அதிபதி சுக்கிரன் பகவான் ஆவார். துலாம் ராசி அன்பர்களே, 2026 ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக அமையப் போகிறது. குறிப்பாக தொழில், புகழ் மற்றும் எதிரிகளை வெல்வதில் நீங்கள் கொடிகட்டி பறப்பீர்கள். உங்களுக்கு சாதகமாக 2 மிகச்சிறந்த கிரக நிலைகள் உள்ளன. சனி பகவான் 6ஆம் வீடான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு தைரியத்தை தருவார். குரு பகவான் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று ஹம்ச மகாபுருஷ யோகத்தை தருவார். இது ஒரு அபூர்வமான ராஜயோக காலம். ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் 9ஆம் வீடான பாக்கிய ஸ்தானத்தில் மிதுனம் ஜூன் 1 வரை இருக்கிறார். இது அதிர்ஷ்டம், ஆன்மீகம் மற்றும் தந்தை வழி உறவுகளுக்கு மிகவும் நல்லது. பெரியவர்களின் ஆசி கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். அதே சமயம் சனி பகவான் 6ஆம் வீடான மீனத்தில் ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிரி ஸ்தானம். இங்கே சனி இருப்பது உங்களுக்கு சத்ரு ஜெயம், வெற்றி தரும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். கடன்களை அடைப்பீர்கள். எதிரிகள் காணாமல் போவார்கள். கடினமான வேலைகளை கூட எளிதாக முடிப்பீர்கள். 2026 பொற்காலம் ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 30ஆம் தேதி வரை குரு பகவான் தனது உச்ச வீடான கடகத்திற்கு உங்கள் 10ஆம் வீடு மாறுகிறார். 10இல் குரு உச்சம் பெறுவது ஹம்ச யோகம் ஆகும். இது உங்களுக்கு பதவி உயர்வு, சமூகத்தில் அந்தஸ்து, கௌரவம் மற்றும் அதிகாரத்தை தரும். 6இல் உள்ள சனியும் 10இல் உள்ள குருவும் சேர்ந்து உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றுவார்கள். அக்டோபர் 31க்கு பிறகு குரு பகவான் சிம்ம ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம் மாறுகிறார். அதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கான பலன் பணமாகவும் பொருளாகவும் வந்து சேரும். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். துலாம் ராசினருக்கு 2026 ஒரு கனவு வருடம். ஜூன் 1 வரை 9இல் குரு இருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் ஏற்படலாம். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 30ஆம் தேதி வரை உங்கள் உத்தியோக வாழ்க்கையின் உச்சக்கட்டம். 10இல் குரு உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்காத பதவி உயர்வு கிடைக்கும். நிர்வாக பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். உங்கள் கீழ் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். 6இல் சனி இருப்பதால் அலுவலகத்தில் உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் காணாமல் போவார்கள். செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 30 வரை செவ்வாய் பகவான் உங்கள் 10ஆம் வீட்டில் நீசம் அடைந்து உச்ச குருவுடன் சேருவார். இது நீச பங்கராஜ யோகத்தை தரும். ஆரம்பத்தில் வேலையில் பிரச்சனைகள் வருவது போல தோன்றினாலும் முடிவில் அது உங்களுக்கு பெரிய வெற்றியாகவே அமையும். வியாபாரிகளுக்கு இது லாபகரமான ஆண்டு. 6இல் சனி இருப்பதால் போட்டியாளர்களை சமாளிப்பீர்கள். உங்கள் நிறுவனத்தின் பெயர் புகழ் பெறும். வாடிக்கையாளர்கள் உங்களை நம்பி வருவார்கள். அக்டோபர் 31க்கு பிறகு 11இல் குரு வருவதால் வியாபாரத்தில் செய்த முதலீடுகள் பல மடங்கு லாபத்தை தரும். உங்கள் பொருளாதார நிலை மிகவும் வலுவாக இருக்கும். 6இல் சனி இருப்பதால் நீண்ட நாட்களாக உங்களை அச்சுறுத்தி வந்த கடன்களை அடைப்பீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். தேவையில்லாத செலவுகளை குறைப்பீர்கள். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் சில குழப்பங்களும் இருக்கும். 5இல் ராகு இருப்பதால் காதலில் பிரச்சனைகள் வரலாம். தவறான நபர்களிடம் பழக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணமானவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் கவலை இருக்கும். அவர்களின் படிப்பு அல்லது ஆரோக்கியத்திற்காக செலவு செய்ய நேரிடும். 11இல் கேது இருப்பதால் நண்பர்களிடம் மனக்கசப்பு வரலாம். சில நண்பர்கள் உங்களை ஏமாற்றலாம். எனவே யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். ஆனால் ஜூன் அக்டோபர் காலத்தில் குருவின் பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது 4ஆம் வீடு விழுவதால் வீட்டில் அமைதி நிலவும். பெற்றோர்
பெற்றோர் ஆதரவு கிடைக்கும். வீடு கட்டும் பணி தொடங்கும். டிசம்பர் 6க்கு பிறகு ராகு 4ஆம் இடத்திற்கு மாறும்போது தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். 6இல் சனி இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள் குணமாகும். சனியின் அருளால் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இருப்பினும் 5இல் ராகு இருப்பதால் மன அழுத்தம், தேவையற்ற பயம் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. உணவு பழக்கத்தை மாற்றிக்கொள்வது நல்லது. செப்டம்பர் 18 அக்டோபர் 30 வரை வேலைப்பளு அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஓய்வு எடுப்பது அவசியம். முதுகுவலி அல்லது கழுத்து வலி வரலாம். யோகா செய்வது இதற்கு சிறந்த தீர்வு. துலாம் ராசி மாணவர்களுக்கு இது சவாலான ஆண்டு. 5இல் ராகு இருப்பதால் படிப்பில் கவனம் சிதறலாம். சினிமா, சோசியல் மீடியா, காதல் விவகாரங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். இது படிப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் 6இல் சனி இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி நிச்சயம். கடுமையான உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு பதக்கங்கள் கிடைக்கும். 9இல் குரு ஜூன் 1 வரை உயர்கல்விக்கு வழிவகுக்கும். வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு விசா கிடைக்கும். 5ஆம் வீட்டில் ராகுவின் தோஷம் நீங்கவும் ஹம்ச யோகத்தின் பலன்களை முழுமையாக அனுபவிக்கவும் இந்த பரிகாரங்களை செய்யுங்கள். ராகு பகவானுக்கு மனக்குழப்பம் நீங்க சரஸ்வதி தேவியை புதன் கிழமை தோறும் வழிபடவும். இது படிப்பில் கவனத்தை அதிகரிக்கும். செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றவும். குழந்தைகளுக்கு இனிப்பு அல்லது நோட்டு புத்தகங்கள் தானம் செய்வது ராகுவின் கோபத்தை தணிக்கும். கேது பகவானுக்கு எந்த காரியத்தையும் தொடங்கும் முன் விநாயகரை வழிபடவும். அருகம்புல் மாலை சாற்றுவது சிறப்பு. சனி பகவானுக்கு வெற்றி பெற சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடவும். ஹனுமன் சாலிசா சொல்வது தைரியத்தை தரும். உழைப்பாளிகள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவுங்கள். இது சனியை மகிழ்ச்சிப்படுத்தும். ராசிநாதன் சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். வெள்ளை பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம். மன அமைதிக்கு தியானம் செய்யுங்கள். பங்குச்சந்தை, சூதாட்டத்தில் பணத்தை போடாதீர்கள். தெரியாத நபர்களை நம்ப வேண்டாம். குழந்தைகளிடம் கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள். காதல் விவகாரங்களில் அவசரப்பட வேண்டாம். வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. 6இல் சனி மற்றும் 10இல் உச்ச குரு இருப்பதால் அரசு தேர்வுகளில் வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளது. துலாம் ராசிக்கு இது ஒரு சிறந்த ஆண்டு. குறிப்பாக வணிக வளர்ச்சி மற்றும் கடன் நிவாரணத்திற்கு இது ஒரு பொன்னான நேரம். 6ஆம் இடத்தில் சனியும் 10ஆம் இடத்தில் உச்ச குருவும் இருப்பது ஒரு சிறந்த ராஜயோகமாகவும் இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் சொந்த கர்ம வினைகளுக்காக தங்கள் எதிரிகள் அழிக்கப்படுவதை காண்பார்கள். மேலும் நீங்கள் வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 30ஆம் தேதி வரை மிகச்சிறந்த காலம். இந்த நேரத்தில் குரு பகவான் 10ஆம் வீட்டில் உச்சம் பெற்றிருப்பார். இது பதவி உயர்வு, புதிய வேலை மற்றும் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற நேரம். நண்பர்களே, இந்த கணிப்புகள் கிரகங்களின் பொதுவான இயக்கத்தை அடிப்படையாக கொண்டவை. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், தசாபுத்தி மற்றும் கிரக நிலைகளை பொறுத்து முடிவுகள் மாறுபடலாம். துலாம் ராசி அன்பர்களே, 2026 ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மைல் கல்லாக அமையப் போகிறது. குறிப்பாக தொழில், புகழ் மற்றும் எதிரிகளை வெல்வதில் நீங்கள் கொடிகட்டி பறப்பீர்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் தெரிய வைக்கவும். உலகெங்கும் வாழும் நண்பர்களே வணக்கம். எங்கள் சேனலில் ஜோதிடம், ஆன்மீகம், பக்தி பாடல்கள், சினிமா செய்திகள் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதனுடன் உங்கள் அன்பான ஆதரவை பெற எங்கள் மெகா டாக் கஃபே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும்.